கூட்டணி விவகாரத்துல இபிஎஸ் ஓட கை ஓங்கி இருக்கக்கூடாதுன்னு நினைக்குதா பாஜக, ஓங்கி இருக்கணும்னு நினைக்குதா பாஜக? ஓங்கி இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. கூடிய வரைக்கும் அவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். அவர் தலைமையில் ஆட்சின்னு ஒரு தடவை சொல்லிட்டாரு இவர் அமித்ஷா. அதற்கு பிறகு அதை தவிர்ப்பதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அவர் வேணும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும், திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும். ஆனால் தங்களுக்கு அதில் பெரிய ரோல் இருக்குன்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஜெயலலிதா கருணாநிதி மரணத்துக்கு பிறகு தமிழக அரசியலில் அவர்கள் தங்களுடைய அந்த ஸ்பேஸை அதிகப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. அதில் இப்போ இருக்க அதிமுகவோட கண்டிஷனில் அதுக்கு ரொம்ப சுலபமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறாங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்னா அதுதான். அவங்க எடப்பாடியை ஒருவேளை ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டால் கூட அமையக்கூடிய ஆட்சியில் பிஜேபியோட ரோல் பெரிய ரோலாக இருக்கும். அவங்க அது எவ்வளோ சீட்டு கொடுத்து அவர் கண்டெயின் பண்ணுறான்றதை பொறுத்து. 20 சீட்டுக்குள்ளெல்லாம் கண்டெயின் பண்ணாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய அளவில் போது இப்போ 40 சீட்டு அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க, கணிசமான அளவு வாக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதில் அவர்களுக்கும் அதிகப்படியான எம்எல்ஏஸ் இருந்தாங்கன்னா எல்லா காரியத்தையும் அவங்க செய்வாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கண்டிஷன்லேயே பிஜேபி இவ்வளோ நர்த்தனம் ஆடுறாங்களே, நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் தாங்குமா தமிழ்நாடு? இந்த அலையன்ஸு ஜெல் ஆகலை, 5 மாதமாவது இன்னமும் இது டேக் ஆஃப் ஆகலை. ஒரு கட்சி கூட உள்ளே சேரலை. பிரதான கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட அடிதடி. இந்த நிலைமை தான் உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாலேயே இருக்குது. இன்னும் 7 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. ஒருவேளை இதில் ஆட்சி மாற்றம் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்குது அப்படின்னா எப்படி அவரை ஃபங்க்ஷன் பண்ண விடுவாங்க? ஏடிஎம்கேவை அது எடப்பாடியோ எக்ஸ்வைஸோட எப்படி ஃபங்க்ஷன் பண்ண விடுவாங்க? அதனால் இப்போயே அவரை அந்த பவரை எவ்வளோ தூரம் ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ பண்ணி தங்கள் கட்டுப்பாட்டில் அதிமுகவை வைக்க வேண்டும். அதுதான் ரொம்ப தெளிவாக சொன்னால் அதான். சார் சொன்னதோட சேர்த்து திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக எத்தனை குரல்களோட எண்ணிக்கை உயருதா குறையுதாங்கிறத பொறுத்து திரு எடப்பாடி பழனிசாமியோட கை கூட்டணியில ஓங்கி இருக்குமா? செங்கோட்டையின் குரல் தனித்த குரலாக இருக்கிற வரை பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து மூத்த தலைவர்கள் இதே ஒன்றிணைக்கணுங்கிற குரலை அதிகப்படுத்தும் போது திரு எடப்பாடி பழனிசாமியோடைய கை இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது இல்லையா? இல்ல, நிச்சயமாக எல்லா மூத்த தலைவர்கள் மத்தியிலையும் அத கிளை செயலாளர்ல இருந்து எடப்பாடி பழனிசாமியை தவிர மிச்சம் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் ஒன்றிணைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. எடப்பாடி வேணா முனுசாமிக்கு அது இல்லாமல் இருக்கலாம், கூட வேலுமணிக்கு அது இருக்கு, தங்கமணிக்கு அது இருக்கு, நத்தம் விஸ்வநாதனுக்கு அது இருக்கு, அன்பழகனுக்கு இருக்கு. எல்லோருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்கு. இல்லை, செங்கோட்டையன் மாதிரி வெளிப்படையா சொல்லுவாங்களா? பொதுவெளியில சொல்லுவாங்களா? அந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எங்க வெயிட் பண்றாருன்னா, ஒருவேளை விஜய் ஒத்து வந்தா அப்படியே பாஜகவை கலட்டி விட்டுட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் 60-70 சீட்டு 80 சீட்டு வரைக்கும்னா கூட டக்குன்னு அதிமுக பிளஸ் விஜய் என்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியை அமைச்சிருவார். அப்ப இதெல்லாம் தேவையில்லை. அதனால இப்ப எதையுமே கமிட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒருங்கிணைப்புக்கும் கமிட் பண்ண மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி கூட்டணி கணக்குகளுக்கும் கமிட் பண்ண மாட்டேங்கிறாரு, பாஜகவுக்கும் கமிட் பண்ண மாட்டேங்கிறாரு. தன் தலைமையை தான் தான் அதிமுக என்பதை நிரூபித்துக் கொள்வதில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அதை முயற்சித்துக் கொண்டு இருக்கிறார். ஒரு டிசம்பர் மாசம் கடக்கிற பொழுதுதான் அந்த விஜயோட ஆப்ஷன் அவருக்கு என்ன என்பது இருக்கு. உள்ளுக்குள்ள அவங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை கூட்டணி அமையாத பட்சத்துல ஒருங்கிணைந்த அதிமுக விஜய் இல்லைன்னா அந்த ஒருங்கிணைந்த அதிமுக, அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவிலையும் தினகரன் தனி கட்சி. ஆமா, சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள சேர்த்துக்கிறதுல ஒன்றும் பெருசா இருக்க போறது இல்லை. ஓபிஎஸ்க்கு இந்த நிமிடம் வரை அது அவரிடத்திலே சொல்லப்பட்டிருக்குது, பேசப்பட்டிருக்குது. தனியாக கட்சி ஆரம்பிங்க, நாங்க கூட்டணியில சேர்த்துக்கிறோம் என்பது இன்னும் அபிஷியலா வெளியில அனௌன்ஸ் பண்ணல, ஆனா உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்டீங்களே, தினகரன் இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டேங்கிறாருன்னு, அதெல்லாம் கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் சீட்டுகளை சேர்த்து வாங்கிறதுக்காக அந்த பார்கெனிங் இருக்கும். அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு அவங்க தலையீடுகள் இருக்காது. எடப்பாடி பழனிசாமி சௌகரியத்துக்கு விட்டுருவாங்க. ஏன்னா வந்தா அவர்தான் சீஃப் மினிஸ்டர், அதுல ஏதேனும் தவறு நடந்தா அதுக்கு அவர் தான் பொறுப்பாளி. எல்லாம் கரெக்ட் தான் அவர் கதை. சீஃப் மினிஸ்டர் மட்டும் கேபி முனுசாமி, அவரு சீஃப் மினிஸ்டரா இருந்து இவர் ரொம்ப தோத்துட்டாரு, 4வது எல்லாம் போயிட்டாரு, கேபி முனுசாமியை சீஃப் மினிஸ்டரா வைக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா வரும். டிடிவி தினகரன் தான் சொல்லுவாரு, எடப்பாடி பழனிசாமியை தவிர கேபி முனுசாமியை ஏத்துக்கிறேன், அவரோட இடத்துலதான் அதிமுகவே இன்னைக்கு தாக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. அதையும் சேர்த்து கேசிபி சொல்லட்டு கதைக்கு கிளைமாக்ஸ் அதுதான். கேபி முனுசாமி சீஃப் மினிஸ்டர் விஜய் கூட்டணி சார். ஒரு கேபி முனுசாமி சீஃப் மினிஸ்டர் அதை நான் ஆதரிக்கிறேன். சீக்கிரமா நீக்கிடுவாரு, அதனால ஆதரிக்கிறேன். சரி,
இல்ல திரு விஜய் உடனான கூட்டணி உறுதிப்படுத்தினா அவர் பாஜக உடனான கூட்டணியை தொடர வேண்டிய அவசியமும் பல நிரூபிக்காத விஜய் கிட்ட ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதையும் அவர் பலகீனம், அவருக்கு ஓட்ட தான் அங்க கொடுக்கணும். பெரிய பலகீனம், அவருக்கு ஓட்ட தான் கொடுக்கணும். யார் இபிஎஸ்க்கு ஓட்ட தான் அங்க கொடுக்கணும். ஆமா, நிரூபிக்காத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. திரு மணி சார், நம்ம பலமுறை நேர்காணல்ல பேசியிருக்கோம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபடுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு. இந்த நெருக்கடி காரணமாக அவர் விஜயுடன் சமரசம்ங்கிற புள்ளியை நோக்கி திரு இபிஎஸ் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. அலைன்ஸ் தொடரும் தான் நான் நம்புறேன். இது வந்து அவங்க பீகார் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்றாங்க கார்த்திகேயன். அதுக்கு பிறகு இந்த பக்கம் அவங்க பார்வை திரும்ப 5 மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அலைன்ஸ்ல மாற்றம் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே திரு அக்னீஸ்வரன், அப்போ பாஜக தரப்புல எவ்வளவு நெருக்கடிகள் என்றாலும் இன்னொரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா பாஜகவுடன் தொடர வேண்டிய நிர்பந்தத்தில் தானே திரு இபிஎஸ் இருக்க போகிறார் இறுதி வரைக்கும். அது செயல்கள் தானே தீர்மானிக்கும். பாஜக தமிழ்நாட்டில் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். அதிமுக என்கிற ஒரு பேர் இயக்கம், அந்த இயக்கத்தை நாம் அடிமைப்படுத்தி விடலாம், தலைவர்கள் சொல் பேச்சு கேட்கிறாங்களே, என்ன அந்த கட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தவறான முடிவு. அவர்களுக்கு அரசியலில் சறுக்களைத்தான் சரித்திரம் உருவாக்கும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். செங்கோட்டையின் செய்தியாளர் சந்திப்புக்கு வந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கட்சியின் தொண்டர்கள் தானே, அவருடைய ஆதரவாளர்கள் தானே, அவங்க தலைவர்கள் கிடையாது. ஆனா போய் பார்த்தது அமித்ஷாவை பார்த்திருக்கிறாரு இல்லையா? போய் பார்த்தவர் அமித்ஷாவை போய் பார்த்திருக்கிறாரு. அவர் கட்சியின் தொண்டர் தானேன்னு சொல்லி எப்படி நீங்க சொல்ல முடியும்? என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க போய் பார்த்தது யாரை போய் பார்த்தீங்க? ஓபிஎஸ் பார்த்தீர்களா? மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சரே திரு டிடிவி தினகரனை பார்த்தீர்களா? அதை பார்த்தா ஏத்துப்பாரா? அவங்களெல்லாம் பார்த்தா ஏத்துப்பாரா? இபிஎஸ் பார்த்தா ஏத்துக்குருவீங்களா அப்படின்னு நீங்க அவர் பார்த்தாரான்னு கேட்டா பார்க்கல, முடிஞ்சு போச்சு. பார்த்தா ஏத்துக்கொள்வாரா அப்படின்னா அடுத்து அப்ப ஒருங்கிணைக்க மாட்டீங்களான்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு போய் அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து எடப்பாடி தலைமையில் அதிமுகவில் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு தான் திரு செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட பணியா? என்ன சார் இது? அரசியல குறைந்தபட்சமாக நீங்கள் தேநீர் கடையில் பேசுபவர்களுடைய பேச்சு கூட தரமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் செயல்கள் எல்லாம் அது பாஜகவாக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் அதிமுகவில் இன்றைக்கு ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று முடிவெடுக்கக்கூடிய தலைவர்களுடைய முடிவாக இருந்தாலும் மக்கள் ஏற்கும்படியாக பாஜக தலைவர்களும் அதுதானே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதிமுக தான் பலம், அது தேவைப்பட்டா கட்சி வலியுறுத்தும் அப்படின்னு தானே அவங்களும் சொல்றாங்க. செயல்கள் அப்படி தெரியலையே, பார்க்கணும். அது செயல்கள் அப்படி செய்ய தெரியலையே. நீங்க பின்னாடி இருந்து இருக்கீங்களா, முன்னாடி இருக்கீங்களா, ஒரு டம்ளர் பால் தான் கொடுக்குறீங்களா, பால்ல உள்ளுக்கு ஒரு சொட்டு விஷம் இருக்குதா, எதுவுமே புரிய முடியலையே. வடநாட்டுக்கு ஓகே, தமிழ்நாட்டுக்கு அது ஓகேவா? திமுக அதிமுகவுக்கு அது ஓகே இல்லை.